நம்ம இப்போ பாக்கம் அந்த கிராமத்தில் இருக்கிற வனதுர்க்கை அம்மன் கோவிலை தான் நம்ம பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்கோம். முன்னாடி பாருங்கள் ஒரு பஸ்ஸு நம்மளை கிராஸ் பண்ண விடாமல் போயிட்டு இருக்கு. இப்போ அந்த மலை பாருங்கள், கொஞ்சம் தூரத்தில் தெரியும் அந்த மலை, அதுதான் பார்க்க போகிறோம் நம்ம. இந்த வனதுர்க்கை அம்மன் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பிரசித்தி பெற்றது. இந்த துர்க்கை அம்மன் நம்ம என்ன கஷ்டம் இருந்தாலும் தீர்த்து வைப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை மக்களிடையே இருக்குது. பாலப்பாடியிலேருந்து புதுப்பாளையம் வழி நம்ம உள்ளே போகிறோம். அந்த புதுப்பாளையத்துலேருந்து கிட்டத்துலேயே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அங்கே போயிட்டுருக்கோம் நம்ம. நீங்களும் வரதா இருந்தால் திருவண்ணாமலை வந்தாக்கா திருவண்ணாமலை டு பாலப்பாடி வாங்க, இல்லைனாக்கா செஞ்சு இருந்தால் செஞ்சு டு பாலப்பாடி, அப்படி வந்து நீங்கள் வந்து புதுப்பாளையம் போகலாம். இந்த பிரிட்ஜு பார்த்திங்கன்னா துர்க்கை அம்மன் கோயிலுக்கு போகிற வழியில் பாக்கத்து மலைக்கு அருகில் இருக்குது. இந்த பிரிட்ஜில் பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷமாக ஆயிடுச்சுன்னு தண்ணி வரதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை பாருங்கள். சுற்றி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்குது. கிளைமேட்டும் நம்மளுக்கு வெயில் இல்லாமல் நல்ல கிளைமேட் இருக்குது. உள்ளே வந்து நம்ம எழுந்திருக்க முடியாது. ஆமாம், நம்ம ஃபாஸ்ட்டாக போயிருக்குது. வெயில் இல்லாமல் அழகாக இருக்குங்க அந்த பிளேஸு. நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வழியில் வந்து பாருங்கள். இப்போ இறங்கி பார்த்துட்டோம், நம்ம மறுபடியும் மலையை நோக்கி நம்ம போகலாம். பாலப்பாடியிலேருந்து நம்ம வரும்போது முதல்ல நம்மளை கூட பயணம் செய்கிற ஒரு ஊர் பார்த்திங்கன்னா கருவாச்சித்தாங்கல். இப்போ நம்ம அந்த ஊருக்குள்ளார போயிட்டு வெளியே வரணும். இப்போ அந்த ஊரோட எல்லையிலேருந்து உள்ளே போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாலப்பாடி, அதுக்கு கருவாச்சித்தாங்கல், புதுப்பாளையம் வந்துட்டோம் உள்ளே. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இந்த மாதிரி கிராமத்துக்குள்ளார ஒரு பயணம் செய்யறது ஒரு நல்ல அனுபவம் தான். அது ஒரு தனி அனுபவம், தனி சுகம். வனதுர்க்கை அம்மன் கோயில் போகணுமே, நிறைய போனால் அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்கும். நாங்கள் பிரிட்ஜால் பண்ணிக்கிட்டே தான் போகலாம். போய் மேலே மேலே இடத்துக்கு வண்டியெலாம் விட முடியுங்களா? வண்டியெலாம் விடலாம். நீங்கள் இங்கேயும் ஓரளவு விட்டுக்கலாம். அங்கே போகிற வழியிலே போய் விட்டு போகலாம். அங்கே கொட்டா இருக்கா, விட்டு போகலாம். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. குறி நம்ம மலையை நெருங்கிட்டோம் பாருங்கள். 2 பக்கத்து மலைக்கு இடையில் ஒரு வழி பாருங்கள். வழி நெடுக்குமே பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் தண்ணி தான், நீரோடை மாதிரி ஓடிட்டே இருக்குது. இந்த மழைக்கும் அதுக்கும் எங்கேயுமே நீரோடை தான் பாருங்கள். குளமெல்லாம் நிரம்பி வழிஞ்சிட்ருக்கு. கனாத்தூர்லேருந்து வரோம். நம்ம பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த அம்மன் கோயிலுக்கு போகிற வழி. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒத்தடி பாதை தான். இப்போ நம்ம ஒத்தடி பாதையில் தான் போகிறோம். மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த புயலால் எல்லா இடமும் பார்த்திங்கன்னா ரொம்ப மழை பெஞ்சு தண்ணியாக இருக்குது. இப்போ அங்கே தான் நம்ம ஒத்தையடி பாதையில் வளர்ப்பு வழியாக தான் நம்ம போயிட்டுருக்கோம். சூப்பர்ண்ணா. போனா அப்படியே போங்க, நீங்கள் அப்படியே போங்க. மலை கிட்ட கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா லேசாக தூரல் போட ஆரம்பிச்சிருக்கு. இல்லை பாருங்க, நம்ம போகிற வழியில் ஆட்டுக்குட்டியில் நிறைய மேய்ச்சிட்ருக்காங்க. நம்மளுக்கு நல்லா போஸ் கொடுக்குறாங்க பாருங்கள் ஆடுங்க. நம்ம போகிற வழியில் பாருங்கள் அடுத்த ஒரு ஓடை, இதுலேயும் தண்ணி ஓடிட்டுருக்கு. நம்ம இந்த வழியில் போகும்போது பாருங்கள் நந்தன் கால்வாய் திட்டம் வந்து இங்கே பண்ணியிருக்காங்க. 22 கிலோமீட்டர் நந்தன் கால்வாய். நண்பர் பாருங்கள் தண்ணியில் விளையாடுறாரு. அந்த அளவுக்கு தண்ணி ஓடிட்டுருக்கு. மலை அடிவாரம் பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். நிறைய ஆடு மாடு எல்லாம் மேய்ச்சிட்ருக்காங்க. இதுதான் நம்ம போகிற ஒத்தையடி பாதை பாருங்கள். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா புதாரா காடு மாதிரி காட்சி அளிக்குது பாருங்கள். மூங்கில் மரம், இது மாதிரி நிறைய மரங்கள், அரி வகை மரங்கள் எல்லாம் மூலிகையெல்லாம் அங்கே கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. வழியில் ஆடுலாம் மேய்ச்சிட்ருக்காங்க. பாருங்க ஆடுலாம் பாருங்க, தண்ணி படாமல் எகிரி போகுது.
குட்டி குட்டி ஆடெல்லாம் தண்ணியில் இறங்கிறதுக்கு பால் மாறிட்டு எகிரி குச்சி போகிறாங்க பாருங்கள். நம்ம போகிற வழியில் தண்ணி நீரோடை சூப்பராக போயிட்டுருக்கு பாருங்கள். இப்போ வந்து மலை அடிக்கு வந்துட்டோம் பாருங்கள். படிக்கட்டு எதுவும் இல்லை, நம்ம நடந்து தான் போனோம். யாருக்குரிய நம்ம பாருங்கள் அடியில் வந்துட்டோம். நெட்டாகவே இருக்குது. மேலே ஏறணுன்னாக்கா நம்ம கூட வந்தவர் பார்த்திங்கன்னா முன்னாடி போயிட்டார், நம்ம பின்னாடி இறங்கிட்டே இருக்கோம், ஏறிட்டுருக்கோம். இப்போயே கொஞ்சம் மூச்சு வாங்குது. இந்த மாதிரி படி வழியாக தான் நம்ம போய் ஆகணும். மேலே பார்த்தீங்கன்னா தண்ணி மேலேருந்து விடுற சத்தம் கேட்குது. ஏறக்குறைய நம்ம பாதி இடம் வந்துட்டோம். பேசக்கூட முடியல, மூச்சு வாங்குது. நீங்களும் ஒரு முறை வந்து பாருங்கள், அருமையாக இருக்கானா. கொஞ்சம் வயசானவங்க ஏறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். ஏறக்குறைய பல பாறைகளை கடந்து நம்ம மேலே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. எல்லாமே பாறை தாங்க. பாறை மேலே ஏறி தான் வரணும். தனி வழி எதுவும் இல்லை. இப்போ நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு தான் போனோம். கூட வரும்போது கண்டிப்பாக தண்ணி இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு சாக்லேட் ஐட்டம் அந்த மாதிரி எதனா எடுத்துன்னு வந்துடுங்க. ஏறக்குறைய முக்கால் பங்கு வந்துட்டோம். ஓ, கால் பங்கு தான் வந்திருக்கோமா. எதையும் பாறை தாங்க பாருங்கள். மண்ணியே காண முடியாது, பூரா பாறை தான். நம்ம பாறை மேலே ஏறி தான் கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஆகணும். நம்ம மலையிலேருந்து ஏறி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே இறங்குது. இந்த வழியில் போனோம்னா வனதுர்க்கை அம்மனை பார்க்கலாம். இப்போ தான் இந்த வழியாக நம்ம இறங்க போகிறோம். எல்லாமே பாறை தான். இங்கே தான் நம்ம மண்ணியே பார்க்க முடியுது பாருங்கள். இப்போ நம்ம மேலே மலையில் ஏறி மலைக்கு நடுவில் இருக்கிற கோயிலுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். மலைக்கு மேலே அந்த பக்கத்தில் தண்ணி விடுற சத்தம் நல்லா கேட்குது. டைமர் தான் உங்களுக்கு அந்த பக்கம் போய் காட்டுறேன். இயற்கையான சூழல், அமைதியான இடம். மலை வந்துட்டு இறங்கிட்டோம். இப்போ ரெண்டாவது மலை ஏறணும். உள்ளே வந்துட்டு நடுவில் பள்ளமாக இருக்குது. அந்த பக்கம் வந்துட்டு மறுபடியும் ரெண்டாவது மலைக்கு ஏறணும். மூணாவது மலை தான் கோயில் இருக்குதா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ரெண்டாவது மலை ஏறுறோம். இப்போ ரெண்டாவது மலை வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து மறுபடியும் கீழே இறங்கணும். மலைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வழி தெரியாது. அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு எந்தெந்த பாறையில் இந்த மாதிரி எல்லோ மார்க் பண்ணியிருக்காங்களோ அந்த வழி தான் உங்களுக்கு போகிற வழி. இந்த மாதிரி ஒவ்வொரு பாறையிலும் இந்த மாதிரி எல்லோ மார்க் பண்ணியிருப்பாங்க. நான் அந்த வழியாக நீங்கள் இறங்கி போயினே இருக்கலாம். கோயிலுக்கு போனோன்னா இதுதான் அடையாளம். இதை பாருங்கள், இந்த இடம் ஒரு மார்க்கிங். இதுதான் உங்களுக்கு வழி போகிறதுக்கு அடையாளம். ஃபுல்லாக காடு தான் பாருங்கள். இது மாதிரி நீங்கள் போயிட்டே இருக்கலாம். நம்ம கிட்டத்தில் வந்துட்டோம். இது பாருங்க, கல்லில் வந்து சூளம் போட்டுறாங்க. நம்ம ஏறக்குறைய கோயிலை கிட்ட நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். பாருங்கள், அதுக்குள்ளார இருட்டாகவே இருக்குது. உள்ளே பாருங்கள், இந்த தண்ணி உள்ளே வருது. நல்லா சில்லுன்னு இருக்கும். ஐஸை விட கூலிங்காக இருக்குங்க தண்ணி. செம கூலிங்காக இருக்குது தண்ணி. உள்ள தண்ணி ஓடியாடுது. நல்லா சில்லிங்கான தண்ணிங்க. பியூர் தண்ணின்னு கூட சொல்லலாம். பாருங்க, 4 வழியிலேருந்து தண்ணி வந்துட்டுருக்கு. அப்படியே தண்ணி ஊற்றினா எப்படி இருக்கும்?
இப்போ நாங்கள் வந்து சீசன் வந்து செமையான சீசனுங்க. கிளைமேட் மேலே கம்மி வானம் மூடிட்டு தான் இருக்குது. ஆனால் மழை கிடையாது. மழையில் பெஞ்ச தண்ணி மட்டும் செம காட்டுது பாருங்கள். புரியுவா? இன்னும் இது வந்து வெயிலில் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். நம்ம இது வரைக்கும் வந்ததுலேருந்து இன்னும் பாதி தூரம் வந்துருக்குமா? பாதி தூரம் திரும்ப போகணும். அப்படியா? இந்த பக்கம்லாம் எப்படி மழையாக இருக்குமா? இல்லை இதுவுமே தரகாட்டு தான் இருக்கும். இது கிடையாது. இனிமேல் தரதானா பார்க்கலாம், நடக்கலாம். இன்னும் எவ்வளோ இருக்கும்? இன்னும் இது மாதிரி 2 மலை ஏறணுமா? இந்த வழியெலாம் பரவாயில்லைங்க, நடந்து போகலாங்க. மலைக்கு உள்ளார கீழ் பள்ளத்தில் அடி வாரத்தில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். சுற்றிலும் பார்த்திங்கன்னா மலை, நடுவில் பள்ளம். அந்த பள்ளம் தான் நம்ம போகிற வழி. கீழே மண் பாதை தான், நடக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸி. இன்னும் நம்ம ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணுமா, நடக்கலாம். சூப்பராக ஒரு பட்டாமிச்சு உட்காந்துட்டு பாருங்க. டவலோட வந்துக்கிறாரு. இது தண்ணியில் இருந்துச்சுன்னா பட்டாமிச்சு தண்ணியில் இருந்துச்சுங்கண்ணா. நல்ல வேலை கை பிடிச்சிட்டேன். ரெடி 1 2 3 அப்படி பறக்க கொடுங்க. பறக்க விட்டுடலாம். சூப்பராக பறந்துச்சுங்க. மறுபடியும் பிடிச்சிட்டுங்க. பிடிச்சிட்டு இப்போ விட்டுடலாம். விடுங்க. அடுத்தது நம்ம 3வது மலைக்கு ஏற போகிறோம். இப்போ 3வது மலைக்கு போகிற வழி இது தான். இந்த பாறைங்களில் பார்த்தாவே தெரியும் பாருங்கள், மார்க் பண்ணியிருக்காங்க. நம்ம 3வது மலையிலேருந்து மறுபடியும் உள்ளே வந்திருக்கோம். உள்ளே வந்து மறுபடியும் நம்ம மண் பார்க்குறோம் பாருங்கள், மண் தரை. இதில் வந்து மறுபடியும் நடந்து போனோம். ஒத்தையடை பார்த்து தான் நம்ம வனதுர்க்கை அம்மனோட மலைக்கு வந்துட்டோம். உச்சியில் வந்துட்டோம். காற்று ஓவர் அடிக்குதுங்க, மழை வரப்போகுது பாருங்கள். மேகமூட்டமாக இருக்குது. கோயிலுக்கு வந்துட்டோம். நல்ல வேலை பாருங்கள், ஷீட் போட்டிருக்காங்க. நம்ம அங்கே தான் தங்க போகிறோம். இப்போ சரியான மழை, காற்று அடிக்குது. இப்போ நம்ம துர்க்கை அம்மன் கோயிலுக்கு கிட்ட போயிட்டோம். எல்லாம் பாறை தான், பாறை மேலேயே அது பாருங்கள் ஷீட் போட்டிருக்காங்க. அமைதியான பிளேஸு. மலை உச்சி. இங்கே கல்லுலேயே ஒரு ரூம் கட்டியிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் சுனை பக்கத்துலேயே பாருங்கள், சுனை இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா காற்றோட்டமான வச்சு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும் அந்த இடத்துல. நம்ம கோயிலுக்கு அருகிலேயே வந்துட்டோம் பாருங்கள். ஃபுல்லாக பாறை தாங்க, அருமையான பிளேஸு. பாருங்கள் 4 பக்கமும் மலை இருக்குது, 4 புறத்துலேயும் மலை. நம்ம அதுக்கு இடையில் தான் நம்ம இருக்கோம். 3 மலையை தாண்டி மேலே நம்ம வந்திருக்கோம். இதுதான் கோயில். இதுதான் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை அம்மன் ஆலயம். 2 மணி நேரம் பயணத்துக்கு பின் வந்திருக்கோம். கொஞ்சம் நம்ம 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த அம்மனை தரிசிக்க வந்திருக்கோம். ரொம்பவும் பிரசித்தி பெற்றது. இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே இங்கே தான் பௌர்ணமிக்கு பார்த்திங்கன்னா நல்ல சிறப்பான வழிபாடு இருக்குது. கூட்டம் நிறைய வரும். வேண்டியதை நிறைவேற்றுவோம்னு சொல்கிறாங்க இந்த அம்மனை. நீங்களும் உங்களால் வர முடிஞ்சால் வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட கஷ்டங்கள் பிரச்சனைகள்லாம் நீங்கும். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பெருமாள் ஆலயம்னு ஒன்று சின்னதாக இருக்குது. அங்கேயும் நம்ம தரிசிக்கலாம். மூலஸ்தானத்தில் இருக்கிற அம்மன். நாங்கள் மூலஸ்தானத்தில் அம்மனை எடுக்கிற காரணம் பார்த்திங்கன்னா அம்மனுடைய அருள் இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் கிடைக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான். மழை காலத்தில் கூட நம்ம நனைய வாய்ப்பில்லை. அந்தளவுக்கு இங்கே ஷீட்டில் போட்டு கட்டியிருக்காங்க.
இங்கே இருக்குது, அங்கே கூட இருக்குது. உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த அம்மனை தரிசனம் செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறோம். இயற்கையான சூழல், சுத்தமான காற்று, இது எல்லாமே இந்த இடத்துல கிடைக்கும். அது இல்லாமல் இந்த கோயிலோட பௌர்ணமி நாளில் நல்ல விசேஷமாக நடந்துட்டு வந்து கொஞ்சம் கொரோனா காலத்தில் தான் கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வெங்கடேச பெருமாள் ஆலயம்னு ஒன்று இருக்குது. ஆஞ்சநேயர் சிலையும் கருடாழ்வாரோட இந்த ஆலயமும் அமைச்சிருக்காங்க. இதுதான் மூலஸ்தானம். கோவிந்த நாராயண வாசுதேவாய போற்றி போற்றி, அம்பல் மேல் போற்றி போற்றி, ஓம் மலைமேல் மங்கையே போற்றி, ஓம் விஷ்ணு விஷ்ணு துர்க்கையே போற்றி, ஓம் கோவிந்த நாராயணா போற்றி போற்றி. தொடுங்க கிருஷ்ண பரமாத்மா கோவிந்த நாராயணா, எதுக்கு இன்னைக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கணும் இந்த மாதம். வெற்றிகரமாக நாங்கள் போய் வந்துட்டோங்க. இப்போ 3வது மலையிலேருந்து கீழே இறங்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.